ஒரு ட்ரெயின் பயங்கர வேகமா கிராஸ் ஆகுது. ட்ரெயினுக்கு இந்த பக்கம் ஹீரோ, அந்த பக்கம் ஹீரோயின். இதை கேட்ட உடனே என்ன படம் உங்க மைண்டுக்கு வருது? அலைப்பாய்தே தானே? சரி, அதை விடுங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கு. கதவுல சாஞ்சு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன படம் ஞாபகம் வருது? அலைப்பாய்தே தானே? ஆனா இதெல்லாம் நம்ம டைரக்டர் மணிரத்னம் சாரோட புது படமான ஓகே கண்மணி இல்லாட்டி ஓ காதல் கண்மணி படத்துல இருக்கிற சீனு. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்குங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆதி அப்படின்ற கேரக்டர்ல நம்ம துல்கர் சல்மான், தாரா அப்படின்ற கேரக்டர்ல நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. பாய்ஸ்ல எப்படி சித்தார்த்தோட கேரக்டர் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம துல்கர் சல்மானோட கேரக்டர் தெரியுதுங்க. கல்யாணம்லாம் வேணாம், ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் போதும். இந்த ஒரு டைலாக்லயே படத்தோட மொத்த விஷயத்தையும் மணி சார் சொல்லிடுறாரு. அலைப்பாய்தேல மாதவன் சாஃப்ட்வேர் கம்பெனில ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ்லாம் பண்ணுவாரு. இங்க நித்யா மேனன் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்புறம் பஸ்ல ஹீரோயின் பின்னாடி ஹீரோ உட்காந்து போற சீன் கூட இருக்கு. ஆனா பாருங்க, எல்லா சீனுமே செம்ம ஃப்ரெஷ்ஷா, செம்ம கலர்ஃபுல்லா, செம்ம பிரைட்டா இருக்கு. ஸோ PC ஸ்ரீராம், மணிரத்னம், இசை புயல் AR ரஹ்மான், கவிப்பேரரசு வைரமுத்து இவங்க காம்பினேஷன்ல இன்னொரு லவ் ஸ்டோரி ரெட்டியா இருக்கு. ஆனா அலைப்பாயுதே கல்யாணத்துக்கு அப்புறமா வர்ற காதல், இது கல்யாணமே வேணான்னு சொல்ற ஒரு காதல் மாதிரி தெரியுதுங்க. ஸோ ட்ரெய்லர்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ற சீனு. இங்க கொஞ்சம் வித்தியாசமா சர்ச்சில் கோட் சூட்டு ஃப்ராக் எல்லாம் போட்டு செம்ம அழகா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துல மீட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த சீன்லயும் சரி, ட்ரெய்லர் முடியறப்போ அம்மாவை வர சொல்றேன், என்கேஜ்மெண்ட் பத்தி வீட்டில் பேசணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறப்பவும் சரி, நம்ம மனசு நம்ம கிட்ட இருக்காது. நித்யா மேனன் அல்லேக்கா தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பையன்கிட்ட என்கேஜ்மெண்ட் பத்தி பேசும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணுமோ செம்மையா கொடுத்துருக்காரு நம்ம துல்கர் சல்மான். ஸோ ஏப்ரல் 2000ல ரிலீஸ் ஆகி அலைப்பாய்தே படம் பல பேர்த்தோட தூக்கத்தை கெடுத்துச்சு. பல காதல்கள் புதுசா உருவாச்சு. அதே மேஜிக் 15 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 2015லயும் நடக்கும்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நம்பலாம் பாஸ். ஸோ இது பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அமுக்குங்க.